அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கான அக்டோபர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பாத்தீங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆனால் அவர்களுடைய பரிவர்த்தனை யோகங்கள் பெற்ற கிரகமான சூரியனோடு இணைந்து நீச்சபங்கம் அடைவதனால நல்ல பலன்களை கொடுப்பார்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதே போல இனம் புரியாத கவலைகளானது பார்த்தீங்கன்னா மேலோங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளானது வரலாம். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். அதே போல காரியங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கைகூடும் என்பதனால பொறுமையானது அவசியம். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வருங்க. உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே போல கடன் சுமையானது பார்த்தீங்கன்னா குறைவதை எண்ணி மகிழ்வதற்குள் புதிய கடன்களும் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பாக பிரிவினையில் பார்த்தீங்கன்னா இழுபறி நிலைகளானது தொடரும். அதே போல தொழில் கூட்டாளிகளால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வழிபாடு சஞ்சலங்களை உங்களுக்கு தீர்க்கும். உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது யோகமான நேரம்தான். வருமானங்களானது பார்த்தீங்கன்னா குவியும். வளர்ச்சிகளும் உங்களுக்கு கூடும். எதிர்பார்ப்புகளானது பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க. லாபத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்றை பார்த்தீங்கன்னா தொடங்க முன் வருவீர்கள். அதே போல படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகளானது கிடைத்து உதிரி வருமானங்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வழிவகுத்து கொடுப்பார்கள். வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். பயணங்கள் பலனை கொடுக்கும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார். உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய இந்த நேரங்கள் உங்களுக்கு யோகமான நேரங்களாகும். பொருளாதாரங்களினுடைய உச்சநிலையை பார்த்தீங்கன்னா இப்பொழுது அடையும். புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இணக்கமாகவே நடந்து கொள்வர். கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் பெறுவீர்கள். அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். அதே போல் இந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா சரியான நேரம் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களானது நடைபெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. கலைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது சேரும். அதே போல மாணவ மனைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. பெண்களுக்கு உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க. வருமானங்கள் திருப்தியை கொடுக்கும். மேலுமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனால நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அதே போல அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கும். எண்ணிய காரியங்களானது இப்பொழுது கை கொடுங்க. அதற்கான சூழ்நிலைகளானது உருவாகும். தொழில் வியாபாரங்கள் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தேவையான நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமைகளானது குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணமானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றையை பார்த்தீங்கன்னா செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறுவீர்கள். ஆன்மீக நாட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணமானது சேரும். செயல்திறமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வங்களானது உண்டாகும். ஆசிரியர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையானது தேவை. பொறுமையாக நீங்கள் எந்த வேலையை செய்தாலுமே அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். அவசரப்பட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுத்துவிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களானது இருக்குங்க. அதேபோல் சொத்து சுகச்சேர்க்கையானது இருக்கிறது. அதேபோல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இப்பொழுது பார்த்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும். மாணவர்களுடைய கல்வியில் சிறப்பாக விளங்குவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். நிதி நிலைமைகளானது பார்த்தீங்கன்னா சீராகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நினைத்ததை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடன் 5ஆம் இட அதிபதியுடன் பார்த்தீங்கன்னா புதனும் இணைகிறாரு. அதனால எந்த ஒன்றிலுமே நிதானமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செயல்படுவது அவசியம். இருந்தாலுமே பெருமளவில் பார்த்தீங்கன்னா பயன்படுவதற்கு ஒன்றுமில்லை. குரு பகவானினுடைய பார்வையானது 5ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா உண்டாவதனுடைய காரணமாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒன்றிலுமே நினைத்ததை அடையக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 6-10 முதல் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா லாபங்களானது உங்களுக்கு கூடும். அதேபோல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவீர்கள். கைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பலன்களாக புதிய சொத்து வாங்குவதற்கான மேற்கொண்ட முயற்சி இப்பொழுது எளிதில் உங்களுக்கு வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பானது வரும். புகழானது அதிகரிக்குங்க. அதேபோல் மாணவர்களுடைய நிலையில முன்னேற்றங்களானது தோன்றும். படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்களானது இப்பொழுது உண்டாகும். அதேபோல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீக தலங்களுக்கு சென்று வேண்டுதலை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுகின்ற நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் உண்டானாலுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது பூர்த்தியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை இல்லாமல் பார்த்தீங்கன்னா செய்வார்கள். வியாபாரம் தொழிலில் லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வெளிநாட்டு முயற்சி லாபத்தை உண்டாக்கும். அதேபோல் பணியாளர்களால் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இப்பொழுது விருப்பங்களானது பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைகளானது உங்களுக்கு நடக்குங்க. அதேபோல் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வருவாயானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சுயத்தொழில் செய்து வருபவர்கள் என்னுடைய நிலைகளானது இப்பொழுது உயரும். வார்த்தைகளினுடைய வழியிலே பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைகளானது உருவாகிவிடும். அதேபோல் ஜென்ம குரு அலைச்சலை உங்களுக்கு அதிகரித்தாலும் பல வழிகளும் ஆதாயத்தை கொடுப்பார். பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா பெருமையானது உண்டாகும். அதேபோல் தந்தை வழி உறவுகளினுடைய ஆதரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையானது விலக ஆரம்பிக்குங்க. தம்பதிகள் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லப்படுவது நல்லது. அதேபோல் ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது ஏற்படும். வீடு கட்டக்கூடிய முயற்சியானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா வெற்றியடையக்கூடியதாக காணப்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகளால் முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுங்க. அதேபோல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதனால செல்வாக்கானது உங்களுக்கு உயரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. பெரியோரினுடைய ஆதரவானது உங்களுக்கு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன்களானது பார்த்தீங்கன்னா வருங்க. புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவை நிறைவேறும். அதே போல உங்களுடைய நட்சத்திரநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வார்த்தைகளில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால சாதனைத்துடனே பார்த்தீங்கன்னா செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் தெளிவுகளானது இருக்கும்.
அதேபோல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பது உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.